வருடம் 1908 ஒரு விடுதலை போராட்ட வீரர் சிறையில் அடைக்கப்பட்டார். தனிமைச் சிறை, எதுவும் தெரியா எதிர்காலம், கிட்டத்தட்ட மரணத்தை நேரே நோக்கும் நிலை. ஆனால் அந்த இருண்ட சிறைக்குள் அவர் மனச்சோர்வை காணவில்லை. அவர் கண்டது ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம். இது ஒரு கதை இல்லை, ஒரு உண்மை அனுபவம். இது ஸ்ரீ அரவிந்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு திருப்புமுனை சம்பவம். போராளியாக சிறை சென்ற ஒருவர் எப்படி முனிவராக வெளியே வந்தார் என்பதுதான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லெட்ஸ் பிகின். அலிப்பூர் வழக்கில் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஸ்ரீ அரவிந்தர். அவரை தனிமையில் ஒரு சிறை அறையில் வைத்தார்கள். யாரும் இல்லை, எந்த உறுதியும் இல்லை. வாழ்வா மரணமா தெரியாத நிலை. ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிக ஆழமான இருள் அது. அந்த ஆரம்ப நாட்களில் அவருக்கும் சந்தேகம் வந்தது. என்ன ஆகும்? இங்கிருந்து வெளியே வர முடியுமா? இது சாதாரண மனிதன் கேட்கும் கேள்விகள். ஆனால் ஒரு தருணத்தில் அந்த எண்ணம் எல்லாம் உடைந்தது. அவருக்குள்ளே ஒரு இனம் புரியா அமைதி, முழு அமைதி உதித்தது. அப்போது ஒரு அற்புதமான மாற்றம் ஆரம்பமானது. அவர் பார்த்த அந்த சுவர் மாதிரி தெரியல. அது ஒரு சாதாரண காட்சி இல்லை, வேற மாதிரியான உணர்வு. பின்னர் அவர் கூறுவது, எங்கெங்கிலும் நான் வாசுதேவனை கண்டேன். சுவர் கிருஷ்ணன், காவலாளி கிருஷ்ணன், சிறையில் உள்ள அனைவருமே ஸ்ரீ கிருஷ்ணராக அவருக்கு தெரிந்தனர். இது கற்பனை அல்ல, இது மனதில் உருவாக்கிய படம் இல்லை, இது ஒரு உண்மை அனுபவம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஆழமான உண்மை புரிந்தது. அது நாம் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை என்ற புரிதல். நாம் என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் இருந்தா கஷ்டம் வரக்கூடாது, பிரச்சனை தீரணும், வாழ்க்கை எளிதாக இருக்கணும். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு ஒருபோதும் சொல்லவில்லை. பகவத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ணர் யுத்தத்தை நிறுத்தவில்லை, அர்ஜுனனின் துயரத்தை அகற்றவில்லை. ஆனால் வேறொரு விஷயத்தை கொடுத்தார். அதுதான் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது துன்பங்களை அணுகும் சரியான பார்வை. அர்ஜுனருக்கு நடந்த அதே விஷயம் ஸ்ரீ அரவிந்தருக்கும் சிறையில் நடந்தது. சிறை அப்படியே தான் இருந்தது, ஆனால் பயம் இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்திலையும் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்தாரு. இது வாழ்க்கையின் மிக முக்கியமான புரிதல். கடவுள் வெளியில இருந்தா தற்காலிக நிம்மதி, கடவுள் எங்கும் இருந்தா நிரந்தர அமைதி. சிறையில் இருந்தபோது ஸ்ரீ அரவிந்தரிடம் வேறு எதுவும் இல்லை, அமைதி மட்டும்தான் இருந்தது. அந்த அமைதியில தான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளிப்பட்டார். இதிலிருந்து நாம் உணர வேண்டிய உண்மை என்னவென்றால், மனதின் அமைதியில்தான் இறைவன் வெளிப்படுகிறார் என்பதுதான். ஒரு புரட்சியாளரை முனிவராக மாற்றியது சிறையல்ல, அவர் கண்ட உண்மை. ஒரு இருண்ட சிறையில் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு ஒளியை கண்டார். அது சுவரை தாண்டி இருந்த ஒளி இல்லை, அது எங்கும் இருந்த ஒளி. ஆல்வேஸ் ரிமெம்பர், கடவுள் வெளியில இல்லை, அவர் எங்கும் இருக்கிறார்.